நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியது என்ன என்பது சம்பந்தமான மிக விரிவான விவரங்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சுமார் 8 பக்கங்களை கொண்ட விரிவான ஒரு உரையாகத்தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். முதல் விஷயமாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியாக 3284 கோடி ரூபாய் நிலுவை என்பது இருக்கின்றது. இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான நிபந்தனையும் இன்றி இந்த கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். நிபந்தனை என்றால் நீங்கள் இந்த PMC திட்டத்தில் சேர்ந்தால்தான் உங்களுக்கு நிதி என்பதுதான் ஏற்கனவே விதிக்கப்படக்கூடிய நிபந்தனையாக இருக்கிறது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற நிபந்தனைகள் எல்லாம் வைக்கப்படும் நிலையில் அது எதையும் நீங்கள் வைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை எங்கள் மீது திணிக்காதீர்கள், நிர்பந்திக்காதீர்கள் என்ற அந்த ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை கல்வித்துறை சார்ந்து அவர் முன்வைத்திருக்கின்றார். மிக முக்கியமாக ஏற்கனவே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய சூழலில் 2வது மருத்துவமனையாக கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். பிறகு நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு முழு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் நிரப்ப அனுமதிக்க வேண்டும். எந்தெந்த படிப்புகளுக்கு MBBS, BDS மற்றும் ஆயுஷ் மருத்துவ படிப்புகள் அனைத்தையும் தமிழ்நாட்டின் +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நாங்கள் நிரப்பிக் கொள்கிறோம். எங்களுக்கு அதற்கான அனுமதியை மட்டும் கொடுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை 2036ஆம் ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதை நோக்கி நாங்கள் வேகமாகவும் பயணித்து வருகிறோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் நிதி ஆதாரமும் தேவைப்படுகிறது. அதை எங்களுக்கு முழுமையாக கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய இலக்கை எட்டிவிடுவோம். அப்படி எட்டுவதன் மூலியமாக 2046ஆம் ஆண்டுக்குள் விகசித் பாரத் என்று சொல்லப்படக்கூடிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தான் இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அரசியல் ரீதியில் இது நிறைய கேள்விகளை எழுப்பும். முந்தைய திமுக அரசு அல்லது அதற்கு முந்தைய அதிமுக அரசுகள் செய்து வந்ததன் வாயிலாக இதை அவர் சுட்டிக்காட்டுகிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.